அன்பார்ந்த இஸ்லாமிய நல்லடியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா மனிதனுக்கு சந்தர்ப்பங்களை கொடுப்பது காரணம் ரப்பின் பக்கம் மனிதன் நெருங்குவதற்காக வேண்டி. அல்லாஹ்வின் பக்கம் நெருக்கத்தை உருவாக்க வேண்டும். மனிதர் ஒவ்வொருத்தரும் சொர்க்கவாசி ஆகணும் என்பதற்காக வேண்டி. எங்களுக்கு தெரியும், ஷஅபானுடைய மாதத்தில் கடைசி ஜும்மா, ஷஅபானுடைய மாதத்துடைய கடைசி ஜும்மா. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் எங்களை ஒவ்வொருத்தருக்கும் பாக்கியத்தை நசீபாக்கணும். அடுத்து வரக்கூடிய ஜும்ஆவுடைய தினம் ரமலானாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் அந்த பாக்கியத்தில் எங்கள் அனைவருக்கும் நசீபாக்கணும். அந்த ரமலானுடைய சிறப்புகள் தெரியும். வருட கணக்கு கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறோம், வருட கணக்கு அமல் செஞ்சு கொண்டிருக்கிறோம். அந்த ரமலான்ல ஒரு ஃபர்லுக்கு இத்தனை ஃபர்லு, ஒரு சுன்னத்துக்கு ஒரு ஃபர்லுடைய நன்மை. நாங்கள் இன்ஷா அல்லாஹ் இன்றையுடைய தினம் அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய ஒரு சுன்னா, அது என்ன சுன்னான்னு சொன்னா, நாங்கள் இடங்களை முன்னால் நெருக்கமாக இருக்கிறது. பின்னால் இந்த நோயாளி வயசாளியை தவிர வேறு யாரும் சாயவானம். முன்னால் நெருக்கமாக வாங்க, பின்னால் இருக்கக்கூடியவங்க முன்னால் இடத்துல பூர்த்தி செய்யுங்க, முன்னால் பூர்த்தி செய்யுங்க, ஏண்டியால முன்னால் போகுது. சுன்னத்தை ஹயாத்தாக்குற நீயத்தோட முன்னுக்கு வாங்க. அல்லாஹ் அந்த கொண்டு சொர்க்கத்தை அல்லாஹ் எங்களுக்கு தருவான் நிச்சயமாக. முன்னால் வாங்க. சுன்னத்தை ஹயாத்தாக்குற நீயத்து அல்லாஹ் ரமலானுடைய பாக்கியம் அடுத்த மாதம் அடுத்த வருடம் எங்களுக்கு கிடைக்குமோ கிடைக்காதோன்னு ஷுவர் இல்லை. எந்த வாரண்டி எங்களோட கையில இல்லை, எங்கள்கிட்ட எந்த வாரண்டி கிடையாது. இந்த ஜும்மால உட்கார்ந்துக்கிறோம், அடுத்த வாரம் ஜும்மா கிடைக்குமோ இல்லையோன்னு தெரியா. ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்து சமீபமாக நெருக்கமாக இருக்கிற இந்த சுன்னத்தை யாரெல்லாம் அந்த நீயத்தோட ஹயாத்தாக்கினவங்களோ அல்லாஹ் பரிபூர்ண நன்மையை நிச்சயமாக தருவான். அன்பார்ந்த இஸ்லாமிய நல்லடியார்களே, அல்லாஹ் எங்களுக்கு உடம்புல ஆரோக்கியத்தை தந்திக்கிறான் தானே, அல்லாஹ்ட இரக்கம். நாங்கள் பின்னுக்கு உட்கார்ந்துட்டு முன்னால வாரன்றது இருக்குதானே, உண்மையிலே அல்லாஹ் எங்களோட கொண்ட இரக்கம் தான். ஏன்னு சொன்னா, ஷைத்தான் என்று சொல்லக்கூடியவன் ரமலான் மாசத்துல கட்டப்படும். அவன் ஒரு மனுஷனை சொர்க்கத்துக்கு கொண்டு போக விடவே மாட்டான். நாங்க ஏதோ ரப்புடைய பொருத்தம் வேணும், சுன்னாவை ஹயாத்தாக்கினா 100 ஷுஹதாக்களுடைய நன்மை, அதை நீயத்தோட நெருக்கமாக இருக்கிறோம். அடுத்த மிக முக்கியம்தான், இந்த ஹுத்துபாக்கள்ல பேசக்கூடிய விடயத்துல கிட்டத்தட்ட ஒரு 15, 20, 25 அரை மணித்தியால ஹுத்துபாவா இருந்தாலும் ஒரு விடயத்தை நல்லா விளங்கி கொள்ளணும். ஒவ்வொரு ஹுத்துபாக்கள்லையும் ஒரு நல்ல விஷயத்தை, ஏதோ பேசப்படக்கூடிய அனைத்து விடயங்களை எங்களால் அமல் செய்யலாம். என்னோட வாழ்க்கையில் எடுக்க கஷ்டம் இருந்தா ஒரு விடயம், ஒரு நன்மையை எடுப்பேன், ஒரு பாவத்தை விடுவேன். எப்படி? ஒரு நன்மையை நான் இந்த ஜும்மாவில இருந்து ஆரம்பிப்பேன், ஒரு பாவத்தை நான் விட்டு விடுவேன். இப்படி ஒவ்வொரு மனிதர்களும் வாரத்தில் ஒரு விடயத்தை செஞ்சு கொண்டா வருடம் முடியக்கூடிய நேரத்தில் 50 நன்மையான விடயங்கள் எங்கட வாழ்க்கையில வரும், 50 பாவமான விடயங்கள் எங்கட வாழ்க்கையை விட்டு தூரமாகிடும். கிட்டத்தட்ட 10 வருஷம் போக்கொள்ள சும்மா யோசிச்சு பாருங்க, எத்தனை நன்மைகளான விஷயம் எங்கட வாழ்க்கையில. ஒவ்வொரு மனிதர்களும் அவுலியாவாக மாறுவார்கள், மனிதர்கள் புனிதர்களாக மாறுவார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய நல்லடியார்களே, அல்லாஹ் தந்த பாக்கியம், வாழ்க்கைன்றது ஒரு பாக்கியம், ஆரோக்கியம் ஒரு பாக்கியம், அமலுக்குரிய சந்தர்ப்பத்தை தரது அது ஒரு பாக்கியம் தான். மிக முக்கியமாக இந்த ஷஅபானுடைய மாதத்துல கடைசி ஹுத்துபால கடைசி இதுல இருந்து கொண்டிருக்கிறோம். வரக்கூடிய காலங்கள், அடுத்த வரக்கூடிய காலம் ரமலானுடைய மாதம். எப்படின்னு சொன்னா, ஒவ்வொருத்தரும் ரஜபுடைய மாதத்துல மரத்தை நாட்டி, ஷஅபானுடைய மாதத்துல உரங்களை போட்டு தண்ணீரை ஊத்தி மரம் வளர்ந்து மரத்துல கனிகள் வந்து ரமலானுடைய மாதத்துல அறுவடைக்காக வேண்டி பிசினஸ் சீசன். எங்களுக்கு தெரியும், ஏப்ரல் வந்தா அது பிசினஸ் உடைய சீசன். அதுக்கு 2 மாசத்துக்கு முன்னாலே சாமான்களை தயார் செஞ்சு பெட்டால இருந்து அதே மாதிரி வெளிநாட்டுகள்ல இருந்து எடுத்து தயார் செஞ்சு வைப்போம். ஏப்ரல் சீசனுக்கு சாமானை போட்டா எங்களுக்கு தெரியும், இதை கொடுத்தா இந்த அளவு எங்களுக்கு ஒரு வருமானம் வரும். அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மனிதர்களுடைய அமல்களுக்குரிய சீசன் அறுவடையுடைய காலம் தான் ரமலானுடைய காலம். ரமலான் பேங்க் ஆஃப் ஆஹிரா டிபாசிட்.
துனியாவுடைய பிஓசி, HMB, NSB, PUPAL இந்த பேங்க்கள் டிபாசிட் நாங்க மவுத் ஆயிட்டு அடுத்தவங்க சூறையாடிடுவாங்க, அடுத்தவங்க எடுத்துருவாங்க. எங்கட பேங்க் ஆஃப் ஆக்ரா டிபாசிட் எது தெரியுமா? ரமலானுடைய மாதத்துல 1-2 ஆக்கி டபுள் ட்ரிபிள் புபல் ஆக்கிற மாதம் தான் ரமலானுடைய மாதம். அதுல மிக முக்கியமாக 3 கூட்டத்தார்கள் இருப்பாங்க. மிக விசேஷம் என்னன்னா மனிதர்களுடைய 3 கூட்டத்தார்கள். நாங்க ஒவ்வொருத்தரும் இந்த பிரசங்கத்தை கேட்டு சுருக்கம் என்னன்னா இந்த 3 கூட்டத்துல நாங்க எதுல இருக்கிறோம், எதுல இருக்கிறோம், எதுல மாறணும் உள்ளத்துல கைய வைங்க. ஒரு விடயத்தை ஞாபகப்படுத்துறேன். பயான் 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 கேட்டு எல்லாத்துக்கும் இப்ப எல்லாம் விளங்கிருச்சு. ஹஜ்ஜுடைய சீசன் வந்தா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து சம்பவத்தை பேசுவாங்க, குர்பான சம்பவத்தை பேசுவாங்க. எல்லாத்தையும் பாடம், பிள்ளைகளுக்கு ஸ்கூல்ல படிச்ச மாதிரி பாடம். ஒவ்வொரு சீசனுக்கு ரமலானுடைய மாசம் வந்தா இதுதான் ஃபர்லுக்கு இவ்வளவு நன்மை, சுன்னத்துக்கு இவ்வளவு நன்மை, இதெல்லாம் மனிதர்கள் விளங்கி வச்சிருக்கிறோம். நாங்க கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். எங்கட வாழ்க்கையில கடந்த ரமலான்ல, கடந்த வருடத்துல ரமலான்ல எங்கட என்ன மாற்றம் இருக்கு, இப்ப வரைக்கும் அதுல இருந்து என்ன விடயத்தை எடுத்திருக்கிறோம். அன்பாந்த இஸ்லாம் இல்லடியார்களே, அல்லாஹ் எங்களுக்கு சந்தர்ப்பத்தை தாரான், அல்லாஹ் எங்களுக்கு உடம்புக்கு ஆஃபியத்தை தாரான், அல்லாஹ் எங்கட உடம்புக்கு ஆரோக்கியத்தை தாரான். ஏன் தெரியுமா? ரப்பின் பக்கம் நெருக்கமாக ஆகிறதுக்கு. அன்பாந்த இஸ்லாமின் நல்லடியார்களே, மிக முக்கியமாக சொல்லக்கூடிய ஒரு விடயம், ஒவ்வொருத்தரும் ஆணித்தரமா கேட்கணும். எந்த வரக்கூடிய காலங்கள்ல நான் ஒரு மாற்றத்தை உருவாக்குவேன். ஏன் தெரியுமா? இன்னொரு விடயத்தை ஆஃபப்படுத்துறேன். அந்த ரமலானுடைய வரக்கூடிய ரமலானுடைய மாதம் எங்கட கடைசி வருடமாக இருக்குமோ தெரியா, எங்கட வாழ்க்கையில கடைசி ரமலானாக இருக்குமோ தெரியா. ஒவ்வொருத்தரும் உள்ளத்துல ஆணித்தரமா எடுத்துக்கொள்ளும், வரக்கூடிய ரமலானுடைய மாதம் ஏண்ட கடைசியாக இருக்கும். சென்ற வருட இருந்தவர்கள் இன்னைக்கு எத்தனையோ பேர் மண்ணறையில வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அவங்களுக்கு சென்ற வருடம் கடைசி முடிஞ்சு, எங்களுக்கு இந்த வருடம் கடைசியாக இருக்கலாம் என்று ஒவ்வொருத்தரும் நினைச்சு கொண்டா வரக்கூடிய காலங்களை அமலை கொண்டு சீர் செய்யலாம். அன்பார்ந்த இஸ்லாமிய நல்லடியார்களே, மிக முக்கியமாக இந்த ரமலானுடைய அமல்களை 3 கூட்டத்தார்கள் இருப்பாங்க. முதலாவது ஒரு கூட்டத்தார் யாரு தெரியுமா? அவங்க எப்படின்னா இந்த வருடமும் ஃபர்லான தொழுகை, சுன்னத்தான தொழுகை, ஃபர்லான நோன்புகள் எல்லாம் பிடிக்கிறது, அமல் செய்கிறது வளமையாக அவங்க செஞ்சு கொண்டு வாரது. அவங்க அந்த அமலோட தொடர்பாக இருக்கிறது. ஹஜ்ஜுடைய சீசன் எல்லா விடயத்துகளுக்கும் அமலோட இருப்பாங்க. அவங்க பள்ளிகளில் வைக்கக்கூடிய பயான்கள்ல முன்னால இருப்பாங்க. லேடிஸ் பயான் வைக்கப்பட்டா பெண்களை கூட்டிட்டு வருவாங்க. தராவியுடைய பயானுக்கு கலந்து கொள்வாங்க, தராவியுடைய தொழுகைக்கு கலந்து கொள்வாங்க. அமல்களோட இவங்க வளமையாக உலகத்தையும் சம்பாதிப்பாங்க, ஆக்ராவையும் சம்பாதிப்பாங்க, பிஓசியும் நிறைப்பாங்க, பேங்க் ஆஃப் ஆக்ராவையும் டிபாசிட் பண்ணுவாங்க. இதை 2ஐயும் நிறைப்பாங்க. துனியாட பேங்கையும் நிறைச்சி சதக்காவையும் கொடுப்பாங்க, ஜக்காத்தையும் கொடுப்பாங்க, அமலையும் செல்வாங்க. பேங்க் ஆஃப் ஆக்ரா டிபாசிட் அங்க பண்ணி இங்க இருந்து அடுத்ததுக்கு டிபாசிட் பண்ணுவாங்க. இது யாரு? இபாதத் அமல் செய்யக்கூடியவர்கள். இவங்களோட வாழ்க்கை எல்லா விதத்திலையும் இபாதத்தோட. 2வது ஒரு கூட்டம் இருக்கி, நான் யாருடையும் உள்ளத்தொடைக்கிறதுக்கு சொல்லல, யாரையும் குத்தி காட்டி இவங்களுக்குன்னு சொல்லல, நான் பொதுவாக நடக்கக்கூடிய விடயத்தை யாபப்படுத்துறேன். 2வது ஒரு கூட்டத்தார் வார. உதாரணத்துக்கு இப்போ 2-3-4 வருஷம் முன்னால ஒரு வீடியோ ஒன்று வந்துச்சு, உங்களை யாபப்படுத்துறேன். மாற்று மதத்து தலைவர், பௌத்த மதத்து தலைவர் ஒரு விடயத்தை பேசுறாரு. அதே ஒரு வீடியோ பயான் அவரோட ப்ரோக்ராம்ல பேசுறாரு. முஸ்லீம்களை பத்தி சொல்றாரு. முஸ்லீம்கள்லயும் ஒவ்வொரு வகை, நானும் அதை ஆரம்பமா கேட்கக்குள்ள இப்படியும் ஒரு வகைகள் எங்கட இதுலுக்கு இருக்குது. அவர் அதுல சுருக்கமாக ஞாபகப்படுத்துறாண்டா சில விடயத்தை சொல்லுவாரு. ஒன்று ஜும்மா முஸ்லீம், அடுத்த வளமையான முஸ்லீம், அடுத்தது நோம்பு முஸ்லீம், அடுத்த உருது முஸ்லீம், சிலவங்க ஜனாசா முஸ்லீம். இப்படின்னு கூட்டத்தை எங்கடவர்கள் யாரும் பேசல. மாற்று மதத்தவர்கள் வணக்க ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒருவர் பேசுறாரு. முஸ்லீம்கள இருக்கக்கூடியவங்க இத்தனை வகை, அது நாங்க பிரிக்கல, எங்கட இருக்கக்கூடிய நாங்க பிரிவுகளை உருவாக்கின மாதிரி நாங்க காட்டி கொண்டோம். அதுல சொல்றாரு எப்படின்னா, வளமையாக அமல் செய்யக்கூடியவங்க, வளமையாக நான் பேசின மாதிரி அவரு ரியல் உண்மையான முஸ்லீம். சிலவர்கள் இருக்கிறார் ஜும்மா முஸ்லீமும்,
எந்த அளவுன்னு பாருங்க. மார்க்கத்தை நாங்க அமல் செய்யக்கூடியவங்க, நாங்க விளங்கப்படுத்தக்கூடியவங்க, நாங்க விளங்கி கொள்ளக்கூடியவங்க. அவர் பேசுறாரு ஜும்மா முஸ்லீம் சொன்னா இவங்க எப்படின்னா வெள்ளிக்கிழமை மட்டும் குளிச்சு வெள்ளிக்கிழமை மட்டும் உடுத்து அழகாக வெள்ளிக்கிழமை மட்டும் வருவாங்க. இவங்க ஜும்மா முஸ்லீம். எப்படி? அடுத்தது இன்னொரு கூட்டம் ரமலான் முஸ்லீம். நாங்க சேர்த்துக்கொள்றது, இது நாங்க சொல்றது. இந்த பாணியில நான் சொல்றேன், ரமலான் முஸ்லீம் ஒருத்தர் இருக்கிறாங்க சிலவங்க. அது சிலவங்க சில ரெண்டு விடயம் மாதிரி எடுத்துக்கொள்வாங்க. ரமலானுடைய மாதத்துல சைத்தான் கட்டப்பட்டிருக்கு, நாங்க அமல் செய்யறோம். சிலவங்க நினைப்பாங்க ரமலான் அமலுக்குரிய மாசம் நாங்க தனியாக செய்யறோம். சிலவர்கள் எப்படின்னா ரமலானுடைய மாதம் மாத்திரம் வருவாங்க, 5 நேர தொழுக, முன்பின் சுன்னத்து, தராவி தொழுக, நோன்பு, அமல் செய்வாங்க. ரமலானுடைய பிறை எல்லாம் முடிஞ்சு ஷவ்வாலுடைய பிறை தெரிப்பட்டா சில பள்ளிகள் மஸ்ஜிதுகள்ல போர்டு போடப்பட்டிருக்கும், ரமலானுடைய மாசம் வந்தவர்களை நீங்க கண்டுபிடிச்சங்களுக்கு தந்தா உங்களுக்கு சன்மார்க்கம், உங்களுக்கு கிஃப்ட்டுகள் கொடுக்கப்படும். ரமலான் காலத்துல மஸ்ஜித்ல இருந்தவர்களை எங்களுக்கு பிடிச்சு தந்தா. அப்ப சிலவர்கள் அப்ப எப்படி ரமலானுடைய மாசத்தோட மஸ்ஜித்ல ஷவ்வாலுடைய புற தெரிப்படுது, பெருநாளுடைய தக்பீர் சொல்லப்படுது, இவங்களும் கழிட்டு பெய்தாச்சு. இது 2வது கூட்டத்தார்கள். இன்னும் ஒரு கூட்டத்தார்கள் இருக்கிறாங்க, அல்லாஹ் பாதுகாக்கணும், நவுது பில்லா. இப்படிப்பட்ட கூட்டம் எப்படின்னா நோன்பு வந்தாலும் உண்டு, அதே மாதிரி ஜும்மா வந்தாலும் உண்டு, எது வந்தாலும் உண்டு, அவங்களுக்கு அதை பத்தி கணக்கில்லை. வருஷா வருஷம் வார நோன்பு தானே, வருஷா வருஷம் வளமையா வார ஜும்மா தானே, பாங்கு சொல்லப்பட்டா வெள்ளிக்கிழமை என்ன தெரியுமா செய்வாங்க, இன்னும் பாங்கு சொல்லக்கொள்ளையும் போனை கிட்டி கொண்டிருப்பாங்க. வீட்டுல உம்மா செல்லுவாங்க, வாப்பா பாங்கு சொல்லப்படுது குளிங்க, வாப்பா செல்லுவாரு, வாப்பா ரெடியாவோ ஜும்மாக்கு போம், டெடா கொஞ்சம் இருங்க, படா கொஞ்சம் இருங்க, கிடா கொஞ்சம் இருங்கன்றுவார். வாப்பாக்கு எல்லாம் அரிசியும் போட்டுட்டு உம்மாக்கும் சொல்லி போட்டுட்டு அதானும் முடிஞ்சு டைமை பார்த்து கொண்டு இருப்பாரு. 1 மணி 1:15 ஜும்மா முடியிறேன்டா இவர் அப்பதான் 12:45 குளிச்சுட்டு 12:50 உடுத்துட்டு காஃபியும் குடிச்சிட்டு மஸ்ஜிதுக்கு போனை கொஞ்சம் பார்த்துட்டு வெளியே வருவாரு. தலை அதரத்துல மிம்பருக்கு மேலே ஈக்குறாண்டா கொஞ்சம் வெளியில இருப்பாரு. அதுக்கப்புறம் தொழிற்கொள்ள உள்ளுக்கு வருவாரு. முதலாவது சலாம் வேறு பள்ளியில கொடுப்பாரு, 2வது சலாம் கேட்டுக்கு வெளியே, 2வது சலாம் கேட்டுக்கு வெளியில, துவா வீட்டுல சஹன்ல, அவரு பிளேட்ல பசி, சும்மா கவலையோட கேட்டுட்டு வந்தாரு, பயான கேட்டுட்டு வந்தாரு, அவரு பசி. இது இப்படி இருக்கிறவங்க அல்லாஹ் பாதுகாக்கணும். பாரிய நஷ்டம். உங்களோட சமூகத்தை, உங்களோட பிள்ளைகளை, உங்களோட குடும்பத்தை, உங்களோட மனைவிய வல்லாஹி பண்ணி சொல்றேன், இந்த மிம்பர்ல இருந்து சொல்றேன், நீங்க இந்த வேலை செஞ்சா அடுத்த உங்களோட சமூகம், உங்களோட புள்ள முறுத்ததாக தான் மாறுவாங்க. வாப்பாக்கு ஜும்மா இல்லையா, இந்த புள்ள இவர் கடைசிக்கு வந்தா அடுத்த அவரோட புள்ள பாப்பாரு, வாப்பா ரோட்ல அவர் அங்க பஜார்ல இருப்பாரு. அடுத்த சமூகம் 3வது வாப்பா பஜார்ல இருந்தா புள்ள விபச்சார விடுதியில இருப்பாரு. அதே மாதிரி சில பஜார்கள்ல இருந்து பாவத்துக்குரியதை சம்பாதிச்சு கொண்டிருப்பாங்க. வாழ்க்கையை ஒரு நாள் இப்படி வாழவானம், ஒரு நாள் வாழ்க்கை இப்படி வாழவானம். அல்லாஹ் நிஅமத்தாக தந்திருக்கிறான். வைத்தியசாலையில போயிட்டு பாருங்க, சிலவர்கள் மூச்சுட்ட இயலாது, சாப்பிட இயலாது, குடிக்க இயலாது, ஒன்றும் செஞ்சு கொள்ள இயலாம சிலவர்கள் உலகத்துடைய வாழ்க்கையை மறந்து ஆஹ்ராவுடைய வாழ்க்கை என்னான்னு தெரியாம அதையும் மறந்து கண்ணீர் வடிச்சு கொண்டு இருக்கிறாங்க. அல்லாஹ் எங்களுக்கு உடம்புல ஆரோக்கியத்தை ஆஃபியத்தை தந்தீங்கன்னா மஸ்ஜிதை அமல கொண்டு ஹயாத்தாக்குங்க. 3வது கூட்டத்தார்கள் தான் ஜும்மாவும் எப்படினாலும் பிரச்சனை இல்லை, 5 நேர தொழுக, பயானுக்குன்னு சொன்னாலும் அதுவும் அப்படித்தான், எந்த ஒன்றுக்கும் சேர்றல்ல. ஆனா கடைசி அவங்க வருவாங்க, கடைசி வருவாங்க. எப்ப வருவாங்க? மையத்து அவங்கள அப்படியே தூக்கிட்டு வருவாங்க. முன்னால ஜனாசா வைக்கப்பட்டிருக்கும். அதில் கேட்பாரு, யாராவது குடும்பத்தில் இருக்கிறாங்களா? இல்ல, ஜனாசாவை தொழிக்கப்படும். நல்லா யாபம் வச்சுக்கோங்க, எங்களோட வாழ்க்கையோட ஆரம்பம், ஒவ்வொருத்தருடைய ஆரம்பத்துல அதான் சொல்லப்படுது, இகாமத் சொல்லப்படுது. புள்ள கிடைச்சிட்டா ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு பார்த்துட்டு கையில தூக்கி அதானும் இகாமத்து, ஆனா தொழுகை இல்லை. அதானும் இகாமத்தும் இருக்கே, ஆனா தொழுகை இல்லை. அல்லாஹ் தர்த்தீப் எப்படி தெரியுமா வச்சிருக்கிறான்? கடைசி மௌத்துக்கு பின்னால அவருடைய ஜனாதா கொண்டு வைக்கப்படும். அதானும் இல்ல, இகாமத்தும் இல்ல, தொழுகை நிலைநாட்டப்படும். அவரை வச்சு தக்பீராத்தில் கட்டப்படும். ஜனாதா ஃபைனல் தொழுக கடைசி, அதோட முடிஞ்சு. இப்படிப்பட்டவர்கள் இருக்கப்படா. இந்த 3 கூட்டத்தார்கள் அல்லாஹ் பாதுகாக்கணும். மஸ்ஜிதுல நிர்வாகம், ஊர் மக்கள், மஸ்ஜிதுடைய இமாம்கள்,
எல்லாரும் சேர்ந்து ஏன் இந்த பயான்ல சில ஏற்பாடுகள் செய்வாங்க. சில ஹுதுபா பிரசங்கள், சில முக்கியமானவர்கள் அழைச்சி ஜும்மா பிரசங்கள், அதே மாதிரி பயான்கள் வச்சிக்கிறாங்கன்னு சொன்னா இது செஞ்சு கொண்டிருக்கிற மாற்றத்தை உருவாக்கணும், ஊர்ல ஒரு தெளிவுண்டாகணும், மக்கள் அமலோட ஜாயிண்ட் ஆகணும். இல்லைன்னு சொன்னா அந்த குறிப்பிட்டவர்கள் 1-2 சப்புக்கு வரக்கூடியவர்கள் தான் எல்லா பயானுக்கும் வர, தராவிக்கும் வர, தொழுகைக்கும் வர. மற்றவர்கள் ஏதோ மஸ்ஜித்ல வளமையா நடக்கிறத போல ஆயிரக்கணக்கான ரூபாக்கள் செலவழிச்சு அவர்களுடைய குடும்பத்துடைய தேவை இருந்தும் அவருடைய சொந்த தேவை இருந்தும் அதை முட்டுட்டு எல்லாத்தையும் ஏற்பாடு செஞ்சு மக்கள்கிட்ட ஒரு திருத்தம் வரணும் என்பதற்காக வேண்டி நாங்க இதை நினைச்செங்கள்ட்ட ஒரு மாற்றத்தை உருவாக்கலாண்டா, நாங்க உருவாக்கலடா. மிக முக்கியமாக யாபம் வச்சுக்கோங்க, ஏண்ட புள்ள 2வது விடுவோம், அடுத்த விட்டு அங்கல விடுவோம், கூட பிறந்தவர்கள் அடுத்த அதை விடுவோம். மிக முக்கியம் என்னையோட கூட எனக்காக பிறந்த புள்ள, 2வது என்னையோட வந்த மனைவி, இவங்க 2 பேர்த்துட்டே மாற்றம் இருக்காது. சிலவர்கள் நினைச்சு கொண்டிருப்பாங்க ஒடியமாயிரம் வயசு தான், இப்ப நல்லா என்ஜாய் பண்ணுவோம், நல்லா ஃபன்னா இருப்போம், நோம்பு கள்ள நோம்ப பிடிப்போம், எல்லாம் இது ஜும்மா போர் லேட் ஆகிப்போம், அமல்ன்றது எப்படியாலும் செய்யலும். சிலவங்க நினைச்சு கொண்டிருப்பாங்க இது பொடியன் வாலிப வயசு நல்லா ஹாப்பியா ஜொலியா இருக்கணும், கொஞ்சம் தாடி பழுத்து தலைமுடி பழுத்தா கொஞ்சம் தாடியை வச்சு தொப்பியை வச்சு முன்னுக்கு வந்து உட்கார்ந்த இடத்த பிடிப்போம், அமலோட இருப்போம், கையில திக்ர் குர்ஆனோட இருப்போம். அன்பார்ந்த இஸ்லாமிய நல்லடியார்களே, யாராவது பிளான் பண்றாங்களா ஏப்ரலுக்கு வியாபார சீசனுக்கு எல்லாம் முடிஞ்சு சாமனை கொண்டு கொட்டி ஆளுக்கு முன்கால லாபாய் கத்தி ஆளுக்களை கூப்பிட்டா வியாபாரம் நடக்குமா? கணக்கு எடுக்க மாட்டாங்க, வார போறவங்களும் நினைக்க மாட்டாங்க, எடுத்ததை விட குறைவா தான் கொடுக்க வரேன். இதே மாதிரிதான் எங்கட வயசு போனதுக்கு போறோம் முன்னால பிடிச்சு கொண்டு நாங்க நடந்து தவந்து வந்து அமல் செய்வோம் நினைச்சு கொண்டிருந்தா அல்லாஹ் நிலைகளை திருப்பக்கூடியவன், நிலைமைகளை மாற்றக்கூடியவன். அல்லாஹ் சிலவர்களுக்கு குழந்தை பருவத்துல வஃபாத், சிலவர்கள் வாலிப வயசுல வஃபாத், சிலவர்கள் வயோதிபம் வருவதற்கு முன்னால் வஃபாத். அல்லாஹ் மௌத்த வச்சிருக்கிறான். நாங்க ஒவ்வொருத்தரும் மௌத்த பயப்படணும், ஒவ்வொருத்தரும் மௌத்த பயந்து வரக்கூடிய காலங்கள் அமலுக்கு தயாராகணும். இல்லைன்னு சொன்னா எங்கட நாட்கள் கழிஞ்சிரும், எங்கட நாட்கள் நேரங்கள் கழிஞ்சிரும். எங்கட முன்பல்லும் புழுந்து சக்கப்பல்லும் புழுந்து தாடியும் பழுத்து முடியும் பழுத்து கையில அசாம் வச்சு மஸ்ஜிதுக்கு போகக்கூடிய நேரத்துல அமல்களும் எங்கட எல்லாம் முடிஞ்சு எந்த அளவுண்டா ஹதீஸ்ல பேசப்படுது. அல்லாஹ் இரக்கமானவன், அல்லாஹ் இரக்கமானவன். அல்லாஹ் உடம்புக்கு ஆரோக்கியத்தை தந்து வாலிபத்துல செய்யக்கூடிய அமல்கள் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான். அன்பார்ந்த இஸ்லாமிய நல்லடியார்களே, அப்ப மிக முக்கியமாக அமல் செய்யக்கூடிய நேரத்துல நாங்க எங்கட மஸ்ஜித் அமலை கொண்டு ஹயாத்தாக்கணும். இந்த விடயங்கள் நாங்க அமல் எடுக்கலாம்டா, முதலாவது நாங்க எங்கள்கிட்ட சீர்திருத்தம் இல்ல, பயான்ல இல்ல, அமல்ல இல்ல, தொழுகையில இல்ல, தராவில இல்ல, ஒன்றிலுமே இல்லண்டா எங்கட கையில ஒன்று இருக்கும். என்ன இருக்கும்? போன் இருக்கும். நல்லா யாபம் வச்சுக்கோங்க, எங்கட கையில போன் இருந்தா எங்கட மனைவிட்ட போன் எங்கள்கிட்ட தீப்பெட்டி மாதிரி இருந்தா அவங்கள்ட்ட பிளொக்கல் மாதிரி இருக்கும். நல்லா யாபம் வச்சுக்கோங்க. நாங்க ஒரே ஆன்லைனுக்கு போற வார அடிக்கடி பார்த்து கொண்டிருக்கிறேன்டா, மனைவிட போன் எனி டைம் ஆன்லைன்ல தான் இருக்கும், எல்லா நேரம் ஆன்லைன். இது மனைவி கிட்ட. இவர் இங்க சிலவங்க பாருங்க, கணவனுக்கும் மனைவிக்கும் போன்ல பாஸ்வேர்ட் போட்டு வச்சிருக்கிறது. நான் தவறா பேச வரல, கணவன் மனைவிக்குள்ள என்ன ஒரு பாஸ்வேர்ட், இவர போன அவக்கு கொடுக்க பயம், அவரது போன இவக்கு எடுக்க பயம். இது என்ன அர்த்தம் தெரியுமா? நல்லா யாபம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி விடயங்கள் இருந்தா ரகசியமான முறையில பாவம் நடக்குது. எப்ப ரகசியமான முறையில பாவம் நடக்குமோ எங்கட சந்ததி வரக்கூடிய பிள்ளைகள்கிட்ட எந்த மாற்றமும் வராது. எங்கட ஒவ்வொரு ஆண்கள் ஜும்மாக்கு பின்னால வார, ஜும்மாக்கு சொனங்கி வார, அமலுக்கு பிந்திக்கிற சந்தேகம் கிடையாது. எங்கட மனைவி சுபகுடைய நேரத்துல முசல்லால இருக்க மாட்டாங்க, வீட்டுல தூக்கத்துல இருப்பாங்க. மனைவி முசல்லால இல்ல, அப்ப புள்ள உம்மா முசல்லால இல்லண்டா புள்ள விடிய கொள்ளே போன் கையில, புள்ள வெள்ளனையும் காட்டி போனோட, வாலிபன் வெள்ளனையும் காட்டி பஜார்ல. அடுத்த சமூகம், அடுத்த பிள்ளைகளோட பரம்பரை அல்லாஹ் பாதுகாக்கணும். மார்க்கத்தை விட்டு அப்புறப்படுத்தப்பட்டு இருக்கும், மார்க்கத்தோட இல்லாம இருக்கும். அல்லாஹ் பாதுகாக்கணும். நாங்க ஒவ்வொருத்தரும் மனசுல கொஞ்சம் கைய வச்சு எனக்கிட்ட ஒரு மாற்றத்தை உருவாக்கணும். நான் எவ்வளவு காலம் வாழுவேன், எங்களுக்கு எந்த இதுவும் கிடையாது.
எங்களுக்கு எந்த வாரண்டி கிடையாது. எங்களுக்கு பிறக்கக்குள்ளே பேர்த் சர்டிபிகேட் தான் தந்தாங்க, டெத் சர்டிபிகேட்டை தரல. மரண சாத்திக்கு எங்கள்கிட்ட இல்ல. நாங்க மௌத்துக்கு பின்னால தான் மரண சாத்திக்கு எங்களுக்கு கிடைக்கும். அது ஏன் எடுக்கிற? வாப்பட உம்மட மரண சாத்திக்கு ஏன் எடுக்கிற? உலகத்துடைய சொத்துக்கள் கைக்கு வரணும், வாரிசுகள் கைக்கு வரணும், வாரிசுகள் கைக்கு வந்து சேரணும். எங்கெல்லாம் சுருட்டி வச்சிரும் அது விளங்கணும் வெளியேக்கு. இதுக்கு தான் வாப்பட அப்பட உம்மட எல்லாத்திலையும் மரண சாத்திக்கு எடுக்கிற. அன்பாந்த இஸ்லாமிய நல்லடியார்களே, எங்களுக்கு பேர்த் சர்டிபிகேட் கையில இருக்கே, பிறந்த தினம் மௌத்துடைய செய்தி எப்பன்றது தெரியாது. அந்த நாள் ஒவ்வொருத்தருக்கும் வரும். அல்லாஹ் அது மழையை கொண்டும் தரலாம், வெயில கொண்டும் தரலாம், காற்று கொண்டும் தரலாம், விபத்துகளை கொண்டும் தரலாம். அல்லாஹ் பல மாதிரி மௌத்துகளை தருவான். எங்களை ஒவ்வொருத்தருக்கும் எங்கட மௌத்து எப்படின்றது எங்களுக்கு தெரிஞ்சா திங்கிற சாப்பாடு கூட பயம், குடிக்கிறது கூட பயம், வெளியில போறது கூட பயம். அல்லாஹ் மௌத்த மறைச்சு வச்சிருக்கிறான். அதற்காக வேண்டிய அந்த மௌத்த பயந்து வரக்கூடிய காலங்கள்ல ரமலானுடைய மாதத்தை ஒரு பிளான் பண்ணிக்கோங்க, ஒரு ஷெட்யூலை போட்டுக்கோங்க. வியாபாரத்துக்கு தொழிலுக்கு எல்லாம் செய்யற மாதிரி இந்த வருடத்துடைய ரமலான நான் உறுதியாக அமல்ல ஈடுபடுவேண்டா, இபாதத்தோட கழிச்சா சந்தேகம் கிடையாது. அல்லாஹ் அடுத்த வருடம்ன்றது நாங்கள் ஹயாத்தோட இருந்தா எங்கள்கிட்ட ஒரு மிகப்பெரிய மாற்றம் உருவாகும். எங்களோட மனைவிகள்கிட்ட உருவாகும், பிள்ளைகள்கிட்ட உருவாகும். ஏன்னு சொன்னா நாளுக்கு நாள் மிக பயங்கரமான பாவங்கள், நாளுக்கு நாள் மிக மோசமான நிலைமைகள் உருவாகி கொண்டு போகிற வரக்கூடிய ரமலானுடைய மாதத்தை மிக முக்கியமாக ஒன்று குர்ஆனை கொண்டு அமல் செய்யுங்க. ரெண்டாவது நோன்பு. சிலவர்கள் இந்த விடயத்தை ஞாபகப்படுத்துறேன், போட்டோ காப்பி இருக்குதானே, அது எங்கேயும் உத்தரவாதம் கிடையாது. இத மாதிரி நாங்க என்ன செய்யறது, மனைவி நோம்ப பிடிப்பா, புள்ள நோம்ப பிடிப்பா, இவர் தொழில்ற காரணத்தை காட்டி வெள்ளனை காட்டி எலும்பி ஒரு 6 மணி 7 மணிக்கு டீயை குடிச்சிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு நோன்பு காலத்துல பஜாருக்கு வர பார்த்தா நோன்பு மாதிரி. இவர் போட்டோ காப்பி, நோம்பில்ல நோன்பு மாதிரி. எப்படி இருக்கிற? அதுக்கு பின்னால பொஸ் என்ன செய்வாரு, பள்ளிக்கு போங்க லொஹருக்கு அமல் பேச்சு தொழுதுட்டு வாங்கன்னு செல்லுவாரு. இவர் மெதுவா உள்ளுக்கு போற தண்ணி பாட்டில் ஃபுல்லா இருந்தது ஆஃப் ஆயிருக்கும் வரக்குள்ள அவர் கொஞ்சம் குடிச்சிட்டு நிறைச்சி வச்சு கொண்டாந்து வைக்கிற. இப்படி செய்யவானும். அல்லாஹ் பாதுகாக்கணும். மவுத்துன்றது அமலோட மவுத்து எதிர்பாருங்க. ஏன்னு சொன்னா அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலானுடைய காலத்துல மிக முக்கியமாக இபாதத், நோன்பு, திலாவத், அடுத்த சதகா, அடுத்த இஸ்திக்பார், இது மிக முக்கியமானது. இந்த அமல்களை எடுத்துக்கோங்க. எங்கட நோன்பு இந்த அளவுன்னு சொன்னா அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹாவை தலாக் சொல்லிட்டாங்க, டிவோர்ஸ் கொடுத்துட்டாங்க. அல்லாஹ் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள மூலமாக அறிவிச்சு இவங்களை நீங்க திரும்ப சேர்த்துக்கோங்கன்னு சொன்னாங்க. காரணம் ஏன்னு சொன்னா ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, பகல் முழுக்காக இவங்க நோன்பு பிடிப்பாங்க, இரவு முழுக்காக அமல் செய்வாங்க, நின்று வணங்குவாங்க. அல்லாஹ் பாருங்க எவ்வளோ இரக்கம். அல்லாஹ் இபாதத்தை வச்சுக்கிற வாழ்க்கையில கடைசி மௌத்துடைய நிலைமைகளை மாற்றுவான். அப்ப மிக முக்கிய ரமலானுடைய காலத்துல நோன்புகளை பிடிச்சு, அதே மாதிரி இரவுடைய காலத்துகள்ல தராவின்னு சொல்லக்கூடிய நேரத்துல 1வது 2வது 3 4 5 ஆரம்பத்துல சும்மா நிறைஞ்சிக்கிறது. அதுக்கு பிறகு 5 6க்கு பிறகு 4 சப்பு 2 சப்புல நிற்கும், 10க்கு பிறகு ஒரு சப்பு அப்படியே நிற்கும், திரும்ப 15 17 20 தாண்டிட்டா பள்ளியில அரவாசிக்கு வரும், 27 ஆகினா கட்ட கப்பலா நிறைஞ்சிருக்கும், மேல எல்லாம் நிறைஞ்சி சிலவங்க மூஞ்ச பார்த்து கொள்வாங்க, 27 ஆள் வந்திக்கிறார் போல. அல்லாஹ் பாதுகாக்கணும். அந்த நீயத்து, கெட்ட நீயத்தோடு நாங்க இன்னொருத்தரை பார்த்துட்டா அல்லாஹ் பாதுகாக்கணும். எங்கட அத்துணை அமல்களுடைய பரக்கத்தும் இல்லா போய்த்தரும். சிலவங்க நினைச்சு கொண்டிருப்பாங்க 27ஓட தௌபா முடிச்சுட்டா எல்லாம் முடிஞ்சுட்டு. நாங்க மஸ்ஜிதுல கேட்கிற தௌபா மாத்திரம் இல்ல, தனக்கு தான் செஞ்சு கொள்ளணும். எங்கட பாவம் ஒவ்வொன்றும் எங்களுக்கு தான் தெரியும், வேற யாருக்கும் தெரியா. அதனால ரமலானுடைய காலங்களையும் அமலோட சேர்ந்து எங்கட இபாதத்தோட இஸ்திக்பாரோட எங்கட குடும்பத்துடைய அமல்களையும் செஞ்சு நல்ல அல்லாஹ்வோட நெருக்கக்கூடிய இபாதத்தோட நெருங்கக்கூடிய அடியார்களாக மாறணும். அதுல மிக முக்கியம் தான் நோன்பு பிடிக்கிறது, குர்ஆனோட தொடர்பாக இருக்கிறது. போனை ஒரு பக்கம் வைங்க. போன்ல 11 மாசம் ஆன்லைனோட இருந்தாச்சு, 12வது ரமலானுடைய மாசத்துல ஆஃப்லைனை கொடுங்க. கொஞ்சம்
தேவைக்கு மாதிரி பயன்படுத்திக்கோங்க. ரமலானுடைய மாசத்துல குர்ஆன்ல ஆன்லைன்ல இருங்க, எல்லா சந்தர்ப்பத்திலும் ஆன்லைன்ல இருங்க. சிலவங்க உள்ளத்துல கைய வச்சு பாருங்க, குர்ஆன்ல ஆன்லைன் கடைசி எப்ப இருந்த? போன வருஷம் நோம்புல ஆன்லைன் ஓதி கொண்டிருந்த, இன்னும் ஆஃப்லைன் வீட்டுல வச்சிருக்கும். கவர் என்ன ஆவிருக்கு, குர்ஆன் எங்க இருக்கு அது எங்கன்னு தெரியாது, ஆஃப்லைன். ஆனா போன்ல இன்னமும் ஆன்லைன் தான். அது அப்படியே போனை ஆஃப்லைன் கொடுத்துட்டு குர்ஆனை ஆன்லைன் எடுத்து எங்கட மனைவிட்ட எங்கட பிள்ளைகள்ட்ட எங்கள்கிட்ட மாற்றம் ஒன்று உருவாகணும்னு அந்த அமல்களை செய்யறதோட எங்கட சதகாக்கள் ஜகாத்துகள் கணக்கு பண்ணி கொடுக்கிறது. சதகாக்கள் யாருக்கும் கொடுக்கலும், சதகாக்கள் ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்கலும். எங்களால் இருக்கக்கூடிய சதகாக்களை கொடுத்து படைச்ச ரப்போட தொடர்புள்ளவர்களாக மாறுவதற்கு வல்ல நான் நல்லா அனைவரும் தௌஃபீக் செய்வானாக.